வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு டிஃபன் தான் பண்ண போகிறோம். நைட்டுக்கு டின்னருக்கு இட்லி தோசைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகேங்களா, எனக்கு எதை பார்த்தாலும் உடனே செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். அதுலேயும் இந்த வீடியோ வந்து கொங்கு நாட்டில் செய்யக்கூடியதான தக்காளி தண்ணி சட்னின்னு வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணி சட்னி, அதாவது தக்காளியில் செய்யக்கூடியதான ஒரு தண்ணி சட்னி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோடனே எனக்கு இதை இன்றைக்கி செய்யணுங்கிறது ரொம்ப இதாகிட்டேன். ஸோ இப்போ நான் செய்ய போகிறேன். சரி, நம்ம செய்யும் போதே நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துருவோம். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு. எனக்கு பிள்ளைங்களுக்கும் தக்காளி ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நிறையாலாம் போடல, அதாவது 1/2 கிலோ போடுங்க 1/4 கிலோ போடுங்கலாம் போட்டிருந்தாங்க. இது எனக்கு எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியாது. இங்கே பாருங்களேன், இந்த சைஸில் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு முதல்ல அவிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் தண்ணியில் வந்து இங்கே பாருங்களேன் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இது நல்லா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் இது பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் சைஸில் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 5 தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா டக்குன்னு முதல் நாளே நம்ம செய்யும் போதே 1/2 கிலோலாம் செஞ்சுட்டோன்னா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நாள் நம்ம ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். அந்த 5 தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்ருவோம். அதாவது தோல் வந்து வெடிக்கும் பார்த்தீங்களா, அதாவது உரிச்சு எடுக்கிற மாதிரி தோல் வெடிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் நமக்கு வேகட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கும். நான் கொஞ்சம் மீடியமில் தான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்களேன், நல்ல இந்த தோல் வந்து இந்த மாதிரி வெடித்து வந்துடணும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தோல் வெடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வைப்போம். ஆற வைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் இது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லா அவிஞ்சிச்சு. இந்த பாருங்கள், அப்படி இந்த மேலே உடனே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுக்க போகிறோம். அதில் உள்ள ஜூஸ்லாம் வெளில போயிடாமல் இதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டு பிச்சு இப்படி எடுத்த உடனே நமக்கு கையிலே வந்துடும். பார்த்தீங்களா, அதை அப்படி உள்ளே போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். மிக்சியில் போட்டு மெதுவாக பார்த்துடிங்க, உடனே மேலே வந்து டக்குன்னு தெரிச்சிடும். அதனால் பார்த்துட்டு ஒரு அடித்த உடனேயுமே நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி இதாயிரும். ஓகே, ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அரைப்பட்டுரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப அதே கடாயை வந்து நம்ம கழுவி உள்ளே வச்சாச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். எண்ணெய் சூடானோன்னே கடுகு ஜீரகம் போட போகிறோம். வந்து சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டில் தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாருங்கள் போட்டோன்னே பொரிஞ்சிடுச்சு. கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த அளவுக்கு நம்ம ஜீரகம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 போடணுமா அப்படிலாம் வேண்டாம்னாங்க. எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு போட்டுக்கலாம். நீளமாகவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், இந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம். கூடவே நம்ம வந்து காஞ்சி மிளகா போட போகிறோம், அதாவது சில்லி பவுடர் போட போகிறோம். இது வந்து எப்போவுமே பச்சை மிளகா போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி 2 பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு இதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தக்காளியை உள்ள தூக்கி போடுங்க. இது வந்து தண்ணி சட்னிங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கழுவிட்டு ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் உப்பு போடல, கழுவி ஊற்றியாச்சு. உப்பு போடுறதுக்கு முன்னாலேயே காரத்தூள் தனியாத்தூள் போட்டுக்கலாம். காரம் வந்து நம்ம ஏற்கனவே 2 இது போட்டிருக்கோம், மிளகா போக ஒரு சின்ன கரண்டிக்கு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். கூடவே தனியாத்தூள் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் குழம்பு மிளகாய்த்தூள் போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சாம்பார் பவுடர் கூட நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாரி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இட்லியும் வச்சாச்சு பாருங்கள் அடுப்பில். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்து இந்த பச்சை வாசனைலாம் வரும் பார்த்தீங்களா,
பச்சை வாசலாம் போன அப்புறமா இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதான். ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. 7 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா சிம்மில் போட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. கொஞ்சம் இதை தண்ணி ஆகிக்கிட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? இது எனக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டான்னு தோணுனதுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு சூப்பராக இருக்குது. அந்த வாசனைலாம் நல்லா தான் இருக்குது. நான் உப்பும் பார்த்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்னது இட்லி செஞ்சாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை மட்டும் உள்ள வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு பாருங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே இட்லி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும். எனக்கு இட்லி மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இட்லிக்கு அதை வச்சு சாப்பிட்ட உடனே பார்த்துடணும். எனக்கு பிடிச்சது தோசை பிடிக்காது. எனக்கு பிடிச்சது ரொம்ப இட்லி தான். ஸோ இட்லிக்கு நம்ம சுட இந்த அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, தண்ணி சட்னியா நிறைய ஊற்றி சாப்பிடணுமா. பட் எனக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னாங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எனக்கே ஒரு டெம்டிங்காக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலான்னு. இட்லி அப்படி பிச்சு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த நம்ம போட்டிருக்கவங்க சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் நம்ம அப்படி சமைச்சு சாப்பிடும்போது கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் கூட கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. உட்காந்து நான் நிதானமாக சாப்பிட்றேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் ஏகே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.